2014ஆம் ஆண்டு முதல் நேரடி வருவாய் மூலம் தமிழக அரசு மத்திய அரசுக்கு 6,23,000 கோடி ரூபாய் வழங்கியுள்ள நிலையில் மத்திய அரசு வரி பகிர்வு மற்றும் மானியம் மூலம் 4,75,000 கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்திற்கு வழங்கியுள்ளதாக விளக்கம் அளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு செல்லும் ஒவ்வொரு ரூபாயிற்கும் மீண்டும் நாம் திரும்பப் பெறுவது 29 பைசா தான் என தெரிவித்தார். நேரடி வருவாயாக வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். இது நேரடி வரி வருவாய். ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலில் இருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே சட்டப்பேரவையில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல நம்மிடத்திலே இருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது 29 பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது.